வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலை டிஃபன் என்ன செஞ்சேன்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ காலையில் உளுந்து வடை போட்டுங்க. இப்போ டைம் வந்து ஒரு 8 மணி ஆகுது. சரி, பசங்க வந்து தினமும் வந்து காலேஜுக்கு போகும்போது நம்ம காலை வந்து ஹெவியாக டிஃபன் செஞ்சு கொடுக்க முடியல. ஒரு இட்லியோ தோசையோ அப்படி தான் சாப்பிட்டு போகிறாங்க. இட்லி செஞ்சால் தோசை செய்ய மாட்டேன், தோசை செஞ்சால் இட்லி செய்ய மாட்டேன், அப்படி தாங்க செஞ்சுக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஹெவியாக டிஃபன் செய்யலாம். ஏன்னா ஹெவியான இந்த ஒரு வடை, பூரி, இட்லி இதுதாங்க. சட்னி கேட்டாலும் சட்னி எடுத்து சொல்லுவாங்க, அது பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி தோசை இறக்கலாம், தோசை ஊற்றி கொடுத்துடலாம். இப்போ பூரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறேன், சாப்பிடும்போது பூரி போட்டு ஊற்றலாம் சொல்லிட்டாங்க வச்சுக்கிறேன். இப்போ வந்து சாப்பிட உக்காந்துட்டாங்க, பூரி போட்டலாம் சொல்லி பூரி போட்டுங்கிறேன். பூரி போட்டு இப்போ சாப்பிட்டு கொடுத்துடலாங்க. எல்லாம் சாப்பிட்டோன்னே அடுத்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து மதியம் சமையல் கொஞ்சம் ஆரம்பிக்கலாம் சொல்லி இப்போ வந்து 9:30 மணி தாங்க சாப்பிட்றாங்க இன்றைக்கி. 2 இட்லி, ஒரு பூரி, ஒரு வடை வச்சு கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாங்க. தோசை வேணாம்னு சொல்லிட்டாங்க, இதே போதுமான்னு சொல்லிட்டாங்க. டிஃபன் வேலை முடிச்சுட்டு அதை வந்து லஞ்சு சாப்பாடு தாங்க ரெடி பண்ணோம். லஞ்சு நாஸ்தா சொல்லி நம்ம மதியான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.